எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பித்தப்பை பிரச்சனைகள், கால் பிளாடர் ப்ராப்ளம் இதை குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரகுருபரன் அவர்கள். அவங்கள நம்ம நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். நேயர்களே, பித்தப்பை பிரச்சனைகள் அதாவது கால் பிளாடர் ப்ராப்ளம்ஸ் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 227177 227176. நீங்கள் வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பித்தப்பை அதாவது கால் பிளாடர்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர். வணக்கம் எல்லாருக்கும். பித்தப்பைனா அது வந்து ஒரு நம்மள உடம்புல இருக்க ஒரு உறுப்பு. ஈரல் கீழே இருக்க ஒரு ரிசர்வாயர் மாதிரி. ஈரல்லேருந்து நமக்கு பித்தம் சுரக்கும். அது வந்து பித்தப்பையில் சேர்ந்து தேவைப்படும் போது பித்தப்பை வந்து பித்தத்தை வந்து குடலுக்கு செலுத்தும். அது மூலமாக நமக்கு வந்து செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும் அது. ஓகே டாக்டர், இப்போது பித்தப்பையில் வந்து யூஸ்வலாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் டாக்டர்? இப்போவுமே நம்ம பித்தப்பைன்றது நம்ம ஒரு ரிசர்வாயர்னு சொல்கிறதுனால ஈரலில் சுரக்கிற பித்தம் வந்து நம்ம பித்தப்பையில் சேரும். அது பித்தப்பையோட முக்கியமான வேலை என்னும்போது அந்த ஈரல்லேருந்து சுரக்கிற பித்தத்துலேருந்து இருக்கிற செறிவூட்டுறது வந்து பித்தப்பையோட வேலை. அதாவது நீரை வந்து உறிஞ்சி அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை உருகிறது வந்து இதோட வேலை. அதாவது பித்தத்தை வந்து இன்னும் வந்து கெட்டியாக்கும். அதுதான் பித்தப்பையோட வேலை. அப்படி இருக்கும்போது பித்தம் அதிகமாக சேரும்போது பித்தம் சுரக்கிறதுக்கு லேட் ஆகும்போதும் பித்தப்பையில் காமனாக வந்து கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தப்பையில் கற்கள் உருவாகிறதுனால வர இன்ஃபெக்ஷன்ஸ் கோலிசிஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க, அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பித்தப்பையில் இருக்கிற கற்கள் வந்து மூவ் ஆகிட்டு பைல் டக்ட் அதாவது பித்தப்பை நாளத்தில் போய் அடைச்சிக்கிட்டு அதனால உருவாகிற பிரச்சனைகள், அதாவது இன்ஃபெக்ஷன் உருவாகலாம். இல்லை சில நேரத்தில் வந்து மஞ்சள் காமலை உருவாகலாம். சில நேரத்தில் செரிமானத்தன்மை பிரச்சனை வரலாம். சில நேரத்தில் வலி வரலாம். சில நேரத்தில் வந்து பேங்க்ரைட்டிஸ் அதாவது பித்தப்பை கற்களால் கணைய வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ரொம்ப இதுவாகும்போது சில நேரத்தில் கால் பிளாடர் கேன்சர் அதாவது பித்தப்பையில் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது பித்தப்பையில் வந்து ஸ்டோன் இருக்குது, அது மாதிரி கற்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா உடனே அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணணுமா? பித்தப்பை கற்கள்னும் போது அது ரொம்ப காமனாக நம்ம வர வியாதி. அதுக்கு அறுவை சிகிச்சை தான் வந்து கடைசியாக ஒரு வழி இருக்குது. பித்தப்பை கற்கள் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிம்டமேட்டிக், இன்னொன்று வந்து ஏசிம்டமேட்டிக்னு சொல்லிட்டு. சிம்டமேட்டிக்னு போது பித்தப்பை கற்களால் அவங்களுக்கு வர பிரச்சனை இருக்குது, அதுவும் சிம்டமேட்டிக் சொல்லுவாங்க. ஏசிம்டமேட்டிக்னு போது பித்தப்பை கற்கள் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போயிருப்பாங்க, வயிறு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பித்தப்பையில் கற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது நோயின் தன்மையை பொறுத்து அவங்களுடைய பேஷண்ட்டுடைய ப்ரொஃபைல் பொறுத்து ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு சர்ஜரி டாக்டர் முடிவு பண்ண மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போது பித்தப்பையில் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும், அதாவது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு உடம்புல காமிக்கும் டாக்டர்? பித்தப்பை பிரச்சனைன்னு எடுத்துக்கும் போது பித்தப்பை பிரச்சனையில் வந்து மோஸ்ட் காமனாக வந்து பித்தப்பை கற்கள், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன பிரச்சனை வரும்னா பித்தப்பை வலி வரலாம், பிலியரி கோலிக் சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ட பிறகு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ருக்கோம், எண்ணெய்ப்பட்ட பொருள் சாப்பிட்ருக்கோம், டைரி ப்ராடக்ட்ஸ் அதாவது கொழுப்பு அதிகமான உணவு எடுத்துருக்கோம். அப்புறம்போது சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து வலி வருது. வலி வந்து வலது பக்கம் மேல் வயிற்றுலையும் அது முதுகுக்கு பரவுற மாதிரியும் வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட வந்து வாந்தி வர சென்சேஷன் இருக்கிறது, சில பேருக்கு வாமிட் இருக்கிறது. அப்புறம் பித்தப்பை அழற்சி, அதாவது பித்தப்பை கல்லுனால இன்ஃபெக்ஷன் ஆகி பித்தப்பையில் இன்ஃப்ளமேஷன் வரும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஜுரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அது நான் சொன்ன மாதிரி வலி இன்னும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சள் காமாலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செரிமானத்தன்மை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது பித்தப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதனால், என்ன காரணம் இருக்கும் டாக்டர்? நம்ம
இந்த பித்தப்பை கற்கள் வந்து பெண்களுக்கு ரொம்ப காமனான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து என்ன பண்ணுன்னா பித்தம் சுரப்பை அதிகமாக்கும். பித்தத்தில் வந்து பித்தம் சுரக்கிறது வந்து பித்தப்பையில் வந்து சேரும்போது அதுலேருந்து எம்டிங் டைமையும் கம்மி பண்ணும். அதனால் வந்து பித்தம் நிறைய நேரத்தில் வந்து பித்தப்பையில் தங்கியிருக்கும். பித்தப்பை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பித்தப்பையுடைய வேலையை வந்து அந்த அதில் இருக்க நீரை உறிஞ்சி இன்னும் கெட்டியாக்கும். அப்போ கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் பெண்களுக்கு இது ரொம்ப காமனாக இருக்குது இந்த விஷயம். ஓகே டாக்டர், இப்போ இந்த பிரச்சனை வந்து இதுக்கு ஏதாவது ஏஜ் ஃபேக்டர் இருக்கா, இல்லை குழந்தைங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வருமா? ஏஜ் ஃபேக்டர் சொல்லும்போது இது வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப காமனான விஷயம். அதாவது 40 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, பெண்களுக்கு, கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு வருமானா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து கால் பிளாடரில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் வேறு நோய்கள், அதாவது சர்க்கரை நோய், இல்லை குடலில் வந்து குடல் செயலிழப்பு, இல்லை கல்லீரலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கால் பிளாடரில் பிரச்சனை வருமா? இருக்குது, வாய்ப்பு இருக்குது. வந்து இது வந்து வெறும் குடல் செயலிழப்பு நீங்கள் சொன்ன வியாதிகள் மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் பிரச்சனை இருக்கும்போதும் வந்து நமக்கு வந்து பித்தப்பை கற்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பித்தம் உருவாகிறது முக்கிய காரணமே வந்து பைல் சால்ட் சொல்லுவாங்க. உப்பும் கொலஸ்ட்ரால், நம்மளுக்கு உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலும் சேரும் போது தான் பித்தம் உருவாகுது. அப்படின்னும் அந்த பைல் சால்ட்ஸ்ன்றது வந்து நமக்கு வந்து அந்த சால்வெண்ட் மாதிரி யூஸ் ஆகும். ஒன்ஸ் இப்போ அந்த காம்போசிஷன் கரெக்டாக இல்லைனா உங்களுக்கு பித்தப்பை கற்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் ஹீமோலைட்டிக் அனிமியா, சிக்கல் செல் அனிமியா, அந்த மாதிரி இருக்க ரத்த பிரச்சனைகளுமே வந்து பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது டைமுக்கு சாப்பிடாம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது, இல்லை மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது, மார்னிங் மீல் ஸ்கிப் பண்ணுறது, இதனாலலாம் பித்தப்பையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா டாக்டர்? ஒரு நாள் 2 நாள் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. அவங்க வாழ்நிலை இதுவே வந்து லேட்டாக சாப்பிட்றதும், 2 மீல்ஸை மிஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாடு தான் வந்து ஒரு ஸ்டிமுலை பித்தப்பையிலேருந்து வந்து பித்தத்தை வெளியேற்றுறதுக்கு. இப்போ சாப்பாடே இல்லாத போது செரிமானத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பித்தம் வந்து பித்தப்பையிலே இருக்கிறதால கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பேசலாம் டாக்டர்? ஹலோ, வணக்கம் மேடம். ஒரு கால் வந்து வீக்கமாகுது, எந்த வலியுமே இல்லாம வீக்கமாகுது. அதனால எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? கடலூர்ல பேசுறேன் மேடம். கடலூர்ல இருந்து. ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஒரு கால் மட்டும் வீங்குதுங்க சார். ஒரு கால் வந்து வலி, பெயின் எதுவுமே இல்லை. சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது கல் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, கால் வீக்கம் வந்து நம்ம பித்தப்பை கற்களுக்கு சம்மந்தம் இல்லை. பித்தப்பை கற்கள் வந்து வயிறு வலி அந்த மாதிரி சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும். கால் வீக்கத்துக்கு நிறைய தொந்தரவு இருக்கும். அதை நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவர் அணுகி அதுக்கான தேவையான எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். அது வந்து கல்லெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது பொதுவாக ரேடியோவில் பேசி சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக. ஓகே டாக்டர், நம்ம இப்போ தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இப்போ யூஸ்வலாக சார் கேட்ட மாதிரி இப்போது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அப்படி ஏதாவது இருக்கா? கொழுப்பு அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம தவிர்க்க பார்க்கணும். உணவு வந்து இடைவெளியில் கரெக்டான இடைவெளியில் நம்ம உணவு எடுத்துக்க பார்க்கணும். இதெல்லாமே வந்து பித்தப்பை தடுக்கிறதுக்கு, பித்தப்பை கற்கள் இன்னும் பெருசாகவும் பிரச்சனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே. ஓகே டாக்டர், இப்போ வந்து பித்தப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் இதை சரி பண்ண முடியுமா? பித்தப்பை கற்கள் நம்ம ஒரு தடவை டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது இதுதான் தீர்வுன்னு சொல்லும்போது அறுவை சிகிச்சை தான் இப்போதைக்கு இது வரைக்கும் தீர்வாக இருக்குது. ஆனால் 2 விஷயம் இருக்குது. லித்தோட்ரிப்சி, அதாவது நம்ம சோனிக் மிஷின், அதாவது ஸ்கேன் மிஷின் மூலமாகவே அந்த அல்ட்ராசவுண்ட் கதிர்வீச்சு மூலமாக ஸ்டோனை உடச்சி எடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே ரெக்கரன்ஸ் ரொம்ப கம்மி. ரெக்கரன்ஸ்னால் இப்போ ஒரு தடவை பண்ண பிறகும் திருப்பி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த உடைஞ்ச கற்கள் வந்து கீழே பித்தநாளம் வழியாக இறங்குறதுனால அவங்களுக்கு அது அடைச்சிட்டு அதோடைய தொந்தரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இப்போதைக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் வந்து லாப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி, அதாவது லாப்ரோஸ்கோபி மூலமாக வந்து பித்தப்பை எடுக்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் தீர்வாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது பித்தப்பையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பித்தப்பையை வெளில எடுத்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த பேஷண்ட்ஸ்க்கு? அது மாதிரி ஆய்வில் இதுவரையும் எந்த தகவலும் இல்லை. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே டாக்டர்.
வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பித்தப்பை பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்துக்கு வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரகுருபரன் அவர்கள். டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, என்னன்னு யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மரக்காணத்துலேருந்து வினோத் பேசுகிறேன் மேடம். வினோத் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், இந்த நாகப்பழம் கொட்டையை வந்து முழுங்கிட்டோம் ஒரு 4 டைம் டெய்லி அடுத்தடுத்து 4 நாள். அதனால ஏதாவது கல் ஏற்படுங்களா? அதுக்கும் கற்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அது உணவுப் பொருள்னால தானாகவே வெளியில் வந்துடும், பயப்பட தேவையில்ல. இந்த கல் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும் செஞ்சுங்க அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக ரேடியோவில் சொல்லிடுங்க சார். இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்க கற்கள் வந்து பித்தப்பை கற்கள், சிறுநீர் கற்கள் கிடையாது. பித்தப்பை கற்கள்ன்றது வந்து ஈரல் கீழே இருக்க ஒரு உறுப்பு. அதில் கல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கிற சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, ஒழுங்கான உடற்பயிற்சி செய்கிறது. கல் இருக்க எப்படி ஏதாவது என்ன தெரியுங்களா? ஆமாம், வலி இருக்கும். வலதுபுறம் வயிற்று பகுதியில் வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. வாந்தி வரும், உடல் சோர்வு இருக்கும், சில பேருக்கு மஞ்சள் காமாலை வரலாம், செரிமானம் இல்லாமல் இருக்கலாம். சரிங்க சார். மலச்சிக்கல்லாம் இருக்குங்களா? அதுக்கு இருக்குமா? அதுக்கும் இதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நேர்களே, நீங்களும் பித்தப்பை பிரச்சனைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 22717770, 227176. நீங்கள் வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். டாக்டர், அடுத்த ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்கள் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? யார் பேசுகிறீங்க? சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சுத்தம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா இந்த எல்லோவா ஒரு இது செக்ரேஷன் ஆகுது. சொல்லுங்க. அதெல்லாம் மயக்கம் வருது. சொல்லுங்க. டீ சாப்பிட்டா கூட அந்த மாதிரி வருது. அது எதனால சார்? இது வந்து இரைப்பை பிரச்சனை நீங்கள் சொல்கிறது. அதாவது பித்தம் வந்து உள்வழியாக போக வேண்டியது எதிர்த்துட்டு திருப்பி வெளியில் வருது. அது டீ சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரைப்பை காரம் சாப்பிட்றது, இறைச்சி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். பக்கத்தில் மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கான மாத்திரையை வாங்கி சாப்பிடுங்க. இதுக்கும் பித்தப்பைக்கும் சம்மந்தம் எதுவும் இல்லை. பித்தம்னு சொல்கிறாங்க அது சில டைமில். ஆமாம், பித்தம் தான் அது. அந்த மஞ்சளாக வர்றது நீங்கள் சொன்னீங்களா, கோல்டு கலரில் வர்றது வந்து பித்தம் தான் அது. அது வந்து உள்வழியாக போகாமல் வெளியில் எகுத்துட்டு வருது. அது ரொம்ப வயிறு புண்ணு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எகுத்து வர வாய்ப்பு இருக்குது. செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு. சரிங்க. பித்தப்பைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமாம், வலி இருக்குது, வாந்தி வருது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தான் பித்தப்பையில் கற்கள் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு வர தொந்தரவு இருக்க மாதிரி இருக்குது. அழைப்பிற்கு நன்றி சார். சார், இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். பித்தப்பை கல் வர்றதுக்கான காரணங்கள் என்ன சார்? பித்தப்பை வர காரணங்கள் நம்ம எடுத்துக்கும் போது பித்தப்பையில் அந்த கல்லாம் பித்தப்பை கற்கள் உருவாக காரணங்கள் போது வயசு ஒரு ஃபேக்டர். நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து ஃபெர்டைலான ஃபீமேல்ஸ், அதாவது ரிப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் வந்து ஃபேட்டியாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து அவங்க ஜெனட்டிக்காக சில பிரச்சனை இருக்கும். அதாவது ரத்தம், நம்ம சொன்ன மாதிரி சிக்கிள் செல் அனிமியா, தலசீமியா, அது மாதிரி ரத்தம் சிவப்பணுக்கள் இருக்கிற பிரச்சனைனாலே இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து அவங்களுடைய சில பேர் வந்து உடல் இளைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்கும் சடனாக வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கும் வந்து பித்தப்பை கற்கள் வர வாய்ப்பு இருக்குது. இது முக்கிய காரணமே வந்து உடம்பு ஈரலேருந்து சுரக்கிற கொலஸ்ட்ராலும் ஈரலேருந்து வர பைல் சால்ட்ஸும் ஒழுங்கான விகிதத்தில் இல்லாதனால தான் பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே டாக்டர், இந்த கற்கள் வர்றதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும் டாக்டர்?
பித்தப்பை கற்கள் வந்து 2 வகையை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நமக்கு பாதிப்பு தர மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து நமக்கு பாதிப்பு தராமல், அதாவது ஒன்றுமே செய்யாமல் அப்படியே இருந்துட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா ஒன்றுமே செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏசிம்டமெட்டிக் கால்ஸ்டோன் சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் எப்போ சிம்டம் வரும்னா, ஒரு சில பேருக்கு வந்து less than 2% per year, அதாவது இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 20 பேருக்கு தான் வந்து சிம்டம்ஸ் அதாவது சிம்டமேட்டிக் ஸ்டோன்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது. சிம்டமேட்டிக் ஸ்டோன்ஸ் அதாவது அவங்களுக்கு தொந்தரவு தர சில பேருக்கு தொந்தரவு வருது. என்னென்ன பிரச்சனை வரலான்னா, முதல்ல நம்ம அறிகுறிகள் முன்னாடியே சொன்னோம். நம்ம பித்தப்பைக்கான அறிகுறிகள் வலி இருக்கும், ரைட் சைடு வயிற்றில் வலி வர வாய்ப்பு இருக்குது, வாந்தி வர வாய்ப்பு இருக்குது, வாந்தி இந்த கொமட்டல் இதெல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து மஞ்சக்காமல வாய்ப்பு வரும், சில பேருக்கு வலி ஜுரம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பாதிப்புகள் சொல்லும்போது பித்தப்பையில் இருக்க கற்கள் வந்து பித்த நாளத்தை போய் அடைக்கும் போது, அதாவது சிஸ்டிக் டக்ட் சொல்லுவாங்க, பித்தப்பையோட நாளத்தை அடைக்கும் போது கோலிசிஸ்டைட்டிஸ், அதாவது பித்தப்பை வந்து வீக்கம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வர பிரச்சனை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, ஜுரம் இருக்கும், வலி இருக்கும், வாமிட் இருக்கும், சாப்பாடு பசியின்மை இருக்கும், சாப்பாடு எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கோலிசிஸ்டைட்டிஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து அந்த இருக்கிற பித்தப்பையில் இருக்க கற்கள் வந்து கீழே இறங்கி பித்த நாளத்தில், அதாவது காமன் பைல் டக்ட் சொல்லுவாங்க, அங்கே போய் அடைச்சிட்டு இருக்கும்போது பித்தம் வடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனையும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசுங்க மேடம். வெளியூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் மேடம். சார் உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். உங்களுக்கு டாக்டர் ஜிஹெச்சில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர். சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வந்து செக் பண்ணும்போது ஸ்டோன் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பித்தப்பையை. ஓகே. அடிக்கடிக்கு இந்த வாமிட்டிங் வருதுங்க, கற்பூரம் குழம்பு தாளிச்சோம்னா ஊடு வச்சு இந்த ஸ்மெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஓகே. அது செரிமானமும் சரியாக ஆக மாட்டேங்குது டாக்டர். அது ஃபர்தராக மறுபடியும் அந்த ஸ்டோன் வர்றது வாய் ஏதாவது இருக்குங்களா? பித்தப்பை கற்கள் பொறுத்தவரையும் பித்தப்பையோடு சேர்த்து அந்த கற்களை எடுத்துருவாங்க. மற்ற சிறுநீர் கற்கள் மாதிரி வெறும் கற்கள் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது பித்தப்பை கல்லோடு சேர்த்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாமே வந்து செரிமானம், அந்த இரைப்பை பிரச்சனையும் டியூரினம், அதாவது குடலுடைய முதல் பகுதியில் இருக்கிற பிரச்சனை மாதிரி இருக்குது. அல்சர்னால் வர தொந்தரவு மாதிரி தான் நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த மாதிரி கால் பிளாடர் எடுக்கிறவங்களுக்கு வயிறு அல்சருமே சில பேருக்கு சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியானாலும் இந்த பிரச்சனைக்கான ஒழுங்கான சரியான மருந்துகள் எடுக்கலனாலும் இந்த பிரச்சனை அதிகமாக காமிக்க ஆரம்பிக்கும். அதாவது கொமட்டல் இருக்கும், செரிமானம் இல்லாமல் வயிறு காற்று பிடிச்சிட்டு வயிறு உப்பசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாப்பிட்டோன்னே வெளியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாமே வந்து இரைப்பை சம்மந்தமான பிரச்சனை. அவங்க மறுபடியும் அரசு ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்கள், எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து அதுக்கான தீர்வு நம்ம தரலாம். ஜிஹெச் தான் ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர். வந்து பார்க்க சொல்லுங்கள். கிளியர் ஆகிடும்ல, செக் பண்ணி பார்ப்போம் டாக்டர். கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. சார், நம்ம இப்போது பேசிகிட்டு இருந்த மாதிரி அறிகுறி இல்லாத அந்த பித்தப்பை கற்கள், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக டாக்டர் கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பித்தப்பையில் கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, பட் எந்த சிம்டம்ஸும் இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அடுத்து அவங்க என்ன பண்ணணும் டாக்டர்? அறிகுறி இல்லாத பித்தப்பை கற்கள் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். நம்ம வேறு எதுக்கோ போயிருப்போம், ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பித்தப்பை கற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எப்போல்லாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கும்போது, அதாவது கற்களுடைய அளவு வந்து மோர் தென் 2.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது கற்களுடைய அளவு. நிறைய கற்கள் இருக்குது அவங்க. இன்னொன்று வந்து போர்க்லைன் கால் பிளாடர் சொல்லுவாங்க. அதாவது பித்தப்பையிலையுமே அந்த கற்கள் போயிட்டு ஒட்டிட்டு தொந்தரவு கொடுத்துருக்கும். அதாவது பித்தப்பையுடைய சரௌண்டிங் இந்த வாலே ஃபுல்லாக வந்து கால்சிஃபை ஆகிருக்கும். அது போர்க்லைன் கால் பிளாடர் சொல்லுவாங்க. அது இன்னொன்று வந்து சில பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியாக ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்ட பிறகு கஷ்டப்படுறதுக்கு ப்ரொஃபலாக்டிக் ஸ்கோலிஸ் அவங்கெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சில பேர் வெயிட் லாஸ்க்காக வெயிட் லாஸ் சர்ஜரி பண்ண போவாங்க. அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெயிட் லாஸ், சடன் வெயிட் லாஸ் இருக்கும்போது பித்தப்பையில் கற்கள் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அவங்களும் வந்து நம்ம ப்ரொஃபலாக்டிக்காக பித்தப்பை எடுக்கிற நிலைமை வரலாம். ஓகே டாக்டர், இப்போது பித்தப்பை கற்களுக்கும் பித்தப்பை கேன்சருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
பித்தப்பை கற்களுக்கும் பித்தப்பை கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது. அதாவது ரொம்ப பித்தப்பை கேன்சர்ன்றது ரொம்ப ரேரான கேன்சர். அது பித்தப்பை கற்கள் ரொம்ப நாட்களாக க்ரானிக்காக இருக்குது. க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் வந்து, அதாவது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கவங்க தான் இந்த கேன்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம் வந்து பித்தப்பை கேன்சர், அந்த கல் இருக்கவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பித்தப்பையுடைய கற்களுடைய அளவு மோர் தென் 3 சென்டிமீட்டர் மேலே இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று வந்து அந்த கால்சிஃபிக், நான் சொன்ன மாதிரி அந்த போர்க்லைன் கால்படர், இந்த பித்தப்பையில் வந்து கற்கள் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ண முடியுமா? பித்தப்பை கற்களுக்கு வந்து நிரந்தர தீர்வுன்னு எடுத்துக்கும் போது பித்தப்பையை நீக்கிறது தான். அதாவது 2 வகையாக ஆப்ரேஷன் சர்ஜரி இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன், இன்னொன்று வந்து லேப்ரோஸ்கோபிக். ஓப்பன் இப்போ வந்து எல்லா அரசு மருத்துவமனையும் சரி, எல்லா மருத்துவமனையிலும் சரி லேப்ரோஸ்கோபிக் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டாக ஆகுது. ஒரு சில பேருக்கு ரொம்ப சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு வருமானால் அது நிரந்தர தீர்வாக இருக்கிறது கிடையாது. சில பேருக்கு வந்து இந்த நான் முன்னாடியே சொன்னேன், பைல் சால்ட்டும், அதாவது பித்த உப்பும் கொலஸ்ட்ராலும் உடைய விகிதம் சரியில்லாதனால தான் பித்தப்பை கற்கள் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் பைல் சால்ட்ஸ் திருப்பி கொடுக்குறது பேஷண்ட்க்கு ஆகுமெண்ட்டாக அதை நம்ம சத்து மாத்திரை மாதிரி அதை கொடுத்து பார்க்குறது, அது ஒரு தீர்வு இருக்குது. இன்னொன்று வந்து அல்ட்ராசோனிக் வேவ் வச்சு இந்த பித்தப்பை கற்களை உடைச்சி எடுத்து பார்க்குறது. பட்டு இது எல்லாமே வந்து நிரந்தர தீர்வு தரப்போகுதுன்னா இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்குமே ரெக்கரன்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது. அது மாதிரி அந்த பித்த உப்பு கொடுத்து பார்க்குறோம், அந்த டிசால்வ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுமே வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பித்தப்பை கற்கள் வந்து கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க அறுவை சிகிச்சை வந்து லேப்ரோஸ்கோபி மூலியமாக இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? லேப்ரோஸ்கோபி வந்து உலக அளவில் வந்து இப்போது இதுதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட், அதாவது இதுதான் தீர்வு இதுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப பாதுகாப்பான விஷயம். எர்லி ரிகவரி இருக்கும் பேஷண்ட்டுக்கு. இப்போ ஓப்பன் சர்ஜரினும் போது நமக்கு தெரியும், பெரியசாக கிழிச்சி நம்ம போய் உள்ளார போய் ஆர்கனை எடுத்துகிட்டு வருது. லேப்ரோஸ்கோபினும் போது நுண்துளைகள், அதாவது தொப்புள் கிட்ட ஒரு ஓட்டை உள்ளார சின்னதாக ஓட்டை மாதிரி போட்டு அது வழியாக நம்ம வந்து பித்தப்பையை எடுக்கிறது. இது ரொம்ப கம்மியான நம்ம பாதிப்பு உருவாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சேஃபான ஒரு சர்ஜரி இது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட்க்கு பித்தப்பை அகற்றிட்டாங்க, அவங்க உடம்புல என்னென்ன மாதிரி தாக்கங்கள்லாம் ஏற்படும் டாக்டர்? பித்தப்பை பொறுத்தவரை அது வந்து ஸ்டோரேஜ் ஆர்கன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால் வந்து இதோடைய தாக்கம் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் சில பேருக்கு போஸ்ட் கோலிசிஸ்டமி சிண்ட்ரோம் சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கல்ல, திருப்பி வாமிட் வருது, வயிறு உப்பசமாக இருக்குது, இதெல்லாமே வந்து அங்கே அசோசியேட்டட் சிம்டம்ஸ். இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு இரைப்பை பிரச்சனை இருந்திருக்கும். இது வந்து இன்னும் தாக்கம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த விஷயம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். நான் கொம்பாக்கத்துல இருந்து சாம்பசிவம் பேசுறேன் மேடம். சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு ஒரு 5-6 வருஷம் அந்த பித்தப்பையில் கல் இருக்குங்க. ஓகே. அது வந்து ஆப்பிள் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே அதனுடைய வேகம் தணிஞ்சு போகுது. என்ன தணிஞ்சு போகுது? ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக தெரியல. என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது? வலி இருக்குங்களா? பித்தப்பையில் கல் இருக்கு சார். கல் இருக்கு. அது வந்து வலிக்கும், இல்லை வயிற்று எரிச்சலாக இருக்குன்னு ஒரு மாதிரி பண்ணும். ஓகே. அப்போ நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அதனுடைய வேகம் குறைஞ்சிருக்கு. ஓகே. அதனுடைய தாக்கம் அதிகமாக இல்லை. சரி. அப்படி மற்ற டைமில் வந்து அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிக்குது. ஓகே. எப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க பித்தப்பை கற்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க? அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன். ஓகே. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 62 வயசு. சுகரு அது மாதிரி ஏதாவது வியாதி இருக்குங்களா? சக்கரை, பிபி, தைராய்டு எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. உங்கள் மருத்துவர் என்ன சொன்னார் உங்களுக்கு பித்தப்பை கற்கள்? உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இங்கே பண்ணு போகிற உடம்பு வந்து பொறுப்பு தரல. ஆனால் வலி இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாம், ஆனால் வலி இருக்கு. ஆனால் அந்த ஆப்பிள் சாப்பிட்டா அப்படி கொஞ்சம் அதனுடைய தாக்கம் தெரியல. ஓகே. நீங்கள் கொஞ்சம் இந்த எண்ணெய்ப்பட்ட பொருள்லாம் சாப்பிட்றது குறைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பொது மருத்துவமனைக்கு வாங்க, அரசு பொது மருத்துவமனைக்கு. திருப்பி நம்ம பார்ப்போம் உங்களை நேராக. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சார்? ஜிஹெச். இல்லை, டிபார்ட்மெண்ட்டு சர்ஜரி டிபார்ட்மெண்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். வாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில்
பித்தப்பை பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரகுருபரன் அவர்கள். டாக்டர், இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி பித்தப்பை பிரச்சனை, பித்தப்பையில் கல் இருக்குது, இந்த மாதிரி என்ன காரணங்களில் வருதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து வாழ்க்கை முறை, அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்களால் இதை தடுக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் போது உணவு முறை மாற்றமும் சரி, உடற்பயிற்சியும் சரி சேரும்போது இதுக்கான இது வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது பித்தப்பை குறித்து நிறைய மித்தெல்லாம் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு பரவிட்டு தான் இருக்கும். என்னென்னலாம் உண்மை, எதெல்லாம் உண்மை கிடையாது, எதனால தான் இந்த பித்தப்பை கற்கள் வராது, எதனால தான் கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது உணவுப் பொருளால் வரும், ஏதாவது ஒரு சீடை முழுங்கிட்டா வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த மித்தெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? இல்லை, இது எதனால் வரும்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாள் பேசும்போது நம்ம பேசியிருக்கோம். அதாவது இதுக்கு முக்கிய காரணமே வந்து அந்த சால்வன்ட் சொல்யூஷன் ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகிறது தான். அந்த பித்தப்பை அந்த ஈரலேருந்து சுரக்கிற கொலஸ்ட்ரால் லெவலும் ஈரலேருந்து சுரக்கிற பைல் சால்ட்ஸும் வந்து விகித லெவலில் கம்மியாகும் போது, மாற்றம் இருக்கும்போது தான் பித்தப்பை கற்கள் உருவாகுது. அதுதான் வந்து சயின்டிஃபிக்கான ஒரு இதனால தான் வருதுன்னு சொல்லி கிடையாது. கொலஸ்ட்ரால்னும் போது அது கொலஸ்ட்ரால் இருக்கிற பொருட்கள் அதிகமாக சாப்பிடும்போது சில நேரத்தில் கொலஸ்ட்ரால் செக்ரிஷன் அதிகமாக இருக்கும். அதனாலும் பித்தப்பை வாய்ப்பு இருக்குது. அதாவது உணவுப் பொருட்கள் ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸு, டைரி ஃபுட்ஸும் சரி, அதாவது பால் உருவாகிற வெண்ணெயோ நெய்யோ அந்த மாதிரி பொருட்களும் சரி, இறைச்சியோ அந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்க பொருட்களும் வந்து பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு நைடஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த பித்தப்பையில் இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைனா இதுக்கான சீரான சிகிச்சை, அதாவது இப்போது டயக்னைஸ் பண்ணியிருக்கோம் பித்தப்பையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எடுத்த உடனே அறுவை சிகிச்சை தான் போகணுமா, இல்லை இதுக்குன்னு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கா? இல்லை, பித்தப்பை பிரச்சனையில் என்ன பிரச்சனை இப்போ பார்த்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு முக்கியம் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி பித்தப்பை கற்களான வர பிரச்சனைகளே நிறைய நம்ம பார்த்துக்கணும். ஒன்று வந்து கோலிசிஸ்டைடிஸ் கூட, அதாவது பித்தப்பை அழற்சின்னு சொல்லுவோம். அதுக்கு பண்ணும்போது எடுத்த உடனே ஆப்ரேட் பண்ணணுமா, அது வந்து கிரேடிங் இருக்குது. அது சர்ஜிக்கல் சைடில் கிரேடிங் இருக்குது. கிரேட் பண்ணி யாருக்கு ஆப்ரேட் பண்ணணும், யாருக்கு வந்து மருந்து கொடுத்து வெயிட் பண்ணி அதுக்கடுத்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன் நம்ம வெயிட் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு அழற்சினும் போது அந்த சுற்றி நிறைய வீக்கம் நடந்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஆர்கன் எல்லாமே அது கூட போய் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்ரேஷன் போகும்போது அது வந்து மற்ற தீங்கும் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வேறு சில ஆர்கனில் பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணும்போது பிரச்சனைகள் வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து இப்போ வந்து கிரேடே இருக்கவங்களுக்கு வந்து அப்போவே அந்த சிட்டிங்லேயே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி அனுப்பிச்சி வைப்போம். இல்லை ரொம்ப சிவியராக இருக்காங்க பேஷண்ட்டு, அவங்களுக்கு நிறைய வயிற்றில் இருக்க உறுப்பெல்லாம் அங்கே நகர்ந்து ஒட்டி இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம மருந்து மூலமாக அந்த வீக்கத்தை எல்லாத்தையும் குறைய வச்சுட்டு ஒரு 6 வாரம் கழிச்சு திருப்பி வர சொல்லி நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலுமே பித்தப்பை கற்கள்னு வரும்போதும் பித்தப்பை அழற்சின்னு வரும்போதும் பித்தப்பை எடுக்கிறது தான், பித்தப்பை கற்களோடு சேர்த்து எடுக்கிறது தான் வந்து வைத்தியமாக இருக்க போகுது. அது எப்போ டைமிங் வந்து பேஷண்ட்டுடைய ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அப்போ அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து மிமிக் பண்ணுற பிரச்சனை தான். ஒன்றுக்கு ஒன்றும் ஒரே மாதிரி உருவாக்குற பிரச்சனை தான் இருக்கும். அதாவது வயிறு உப்பசம் சரி, வாந்தி, கொமட்டல், வயிற்று வலி, இதெல்லாமே வந்து அல்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இதே கம்ப்ளைண்ட் இருக்கும். பித்தப்பை கற்கள் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இதே கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைக்காக நம்ம கண்டிப்பாக மருத்துவர் அணுகி தான் ஆகணும். மருத்துவர் அணுகி அவங்க வந்து முதல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது இரைப்பையில் இருக்க செரிமான பிரச்சனை மாதிரி வைத்தியம் பண்ணுவாங்க. அதில் செட்டில் ஆகலைன்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிடுச்சுன்னா அதுவே நம்ம கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். செட்டில் ஆகாத போது அது வந்து நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் சாதா ஒரு ஸ்கேன் மூலமாகவே இதை நம்ம பித்தப்பை கற்கள் வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு. அதாவது ஸ்கேனில் வந்து மோர் தென் 95% சென்சிட்டிவ் இந்த பித்தப்பை கற்களை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அமையுது. ஓகே டாக்டர், இப்போது நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தப்போ பித்தப்பையில் வர பிரச்சனையால் மஞ்சள் காமாலை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கும் மஞ்சள் காமாலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது டாக்டர்? பித்தப்பை கற்கள்னால் வர பாதிப்பு இது. அதாவது பித்தப்பையில் கற்கள் உருவாகியிருக்கும். பித்தப்பை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பித்தம் வந்து குடலுக்கு தள்ளணும் செரிமானத்துக்காக.
அப்போ அப்படி தள்ளும்போது அதில் இருக்க சின்ன சைஸ் கற்கள் வந்து கீழே பித்த நாளத்துக்கு இறங்கியிருக்கும். பித்த நாளத்தில் இறங்கிறதுனால பித்த நாளம் அடைப்பட்டுறதுனால பித்தம் சுரக்கிற பித்தம் அப்படியே ரத்தத்தில் ஊற ஆரம்பிக்கும். அதுதான் மஞ்சள் காமலையாக இருக்கும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் சொல்லுவாங்க இது. அதனால் அது மஞ்சள் காமலை 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து அதிகமாக பிலிருபின், அதாவது ஈரல் ஒழுங்காக வேலை செய்யாதனால வந்து பிலிருபின் ரைஸ் ஆகுறது. இன்னொன்று வந்து ஈரல் நல்லா வேலை செய்யுது, ஈரல்லேருந்து சுரக்கிற பிலிருபின் வந்து குடலை போய் சேரலை, அது அங்கேயே அடைபட்டு ரத்தத்தில் திருப்பி எகுத்துட்டு போகும்போது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த கற்கள் போயிட்டு அந்த பித்த நாளத்தை போய் அடைக்கிறதுனால உருவாகிற பிரச்சனை வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வந்து. ஓகே டாக்டர். இப்போது ஒரு பேஷண்ட்க்கு வந்து பித்தப்பை எடுத்துட்டாங்க, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் என்னென்ன மாதிரியான அந்த போஸ்ட் சர்ஜரியில் என்னென்னலாம் கவனமாக பார்த்துக்கணும்? மோஸ்ட்டாக நம்ம பேஷண்ட் வந்து மோஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு 90% மேலே வந்து லாப்ரோஸ்கோபிக் கொலிசிஸ்டமி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது வந்து எர்லி ரெக்கவரி, இப்போ நம்ம அரசு பொது மருத்துவமனையிலே வந்து இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாள் வீட்டுக்கே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். அதனால் அப்போதைக்கு எர்லி எல்லா சர்ஜரியுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட் நம்ம பாடிக்கு. அப்போதைக்கு வந்து இந்த உணவு கட்டுப்பாடு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது காரமாக உணவு எடுத்துக்கூடாது, கரெக்டான ஈஸியாக செரிமானம் இருக்க உணவு எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கடுத்து இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் தனியாக வந்து பித்தப்பை எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது கிடையாது. எப்பயும் போல் அந்த கொழுப்பான உணவுகள் கம்மி பண்ணுறதும் அதுதான் வந்து உடற்பயிற்சி ஒழுங்காக பண்ணுறதும் இது எல்லாமே வந்து தீர்வாக இருக்கும். ஏன் இது இன்னும் கடைபிடிக்கணும்னா, ஒரு தடவை நம்ம பித்தத்தில் வந்து கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னா அவங்களுக்கு இன்னும் பித்த நாளம் இருக்குது, அங்கேயும் பித்தம் அது வழியாக வடிஞ்சிட்ருக்கும். அதுலேயும் வந்து திருப்பி பிரைமரி சிபிடி ஸ்டோன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க உணவு முறை அந்த கொழுப்பு கொஞ்சம் திட்டமான கொழுப்பு இருக்கிற உணவை அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி பேசணும் பித்த நாளத்துக்கும் வந்து அந்த ஜாண்டிஸ் பற்றி. அதில் வந்து என்ன வைத்தியமாக அதுக்கு அமையும்னு சொல்லிட்டு நம்ம பேசலை. நம்ம இப்போ ஒரு பித்த நாளத்தில் கற்கள் வந்திருக்கு, அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணும்போது அதுக்கு வந்து 2 வழியாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம அந்த சேம் சிட்டிங் அந்த நம்ம ஆப்ரேட் பண்ணும்போதே வந்து பித்த பையோடு சேர்த்து பித்த நாளத்தையும் ஓப்பன் பண்ணி அதில் கல்லையும் ரிமூவ் பண்ணுறது. இன்னொன்று வந்து எண்டோஸ்கோப்பிக்காக இப்போ வந்து இது ரொம்ப காமனாக இருக்குது. எண்டோஸ்கோப்பிக்காக நம்ம வந்து உள்ள குடல் வழியாக போயிட்டு பித்த நாளத்தை ஸ்டென்ட் பண்ணி அங்கே இருக்க கற்களை வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இப்போ கோல்ட் ஸ்டாண்டர்டாக இருக்காது. குடல் வழியாக நம்ம எண்டோஸ்கோபி வாய் வழியாக எண்டோஸ்கோபி பண்ணுறோம், அது மாதிரி போயிட்டு அந்த கற்களை எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கூட அந்த கற்களை எடுத்து அந்த மஞ்சக்காமலை குறைஞ்ச பிறகு நம்ம பித்தப்பை மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். இப்போது பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்குன்னு ஒரு சைஸ் சொல்கிறாங்க, இந்த சைஸில் இருக்குது. ஸோ இப்போ அந்த சைஸை வச்சு ஏதாவது பாதிப்புகள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்குமா? ஆமாம், பித்தப்பை சைஸு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சிம்டமேட்டிக் ஏசிம்டமேட்டிக் சொல்லும் போதே வந்து பித்தப்பை அறிகுறி இல்லாத பித்தப்பை கற்கள்னும் போது மோர் தென் 2.5 சென்டிமீட்டர் சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருந்தோம். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சைஸை விட அவங்களுக்கு எது அறிகுறி இருக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு ரொம்ப சின்ன ஸ்டோன் 1 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்டோனுக்கும் அறிகுறி இருக்கிற ஸ்டோன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சர்ஜிக்கல் போய் தான் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை அறிகுறி இல்லாத ஸ்டோன்ஸுக்கு தான் நம்ம கட் ஆஃப் இருக்குது 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே பெருசாக போகும்போது கண்டிப்பாக நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். இப்போது பித்தப்பையில் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? அது எந்த அளவுக்கு ஆபத்தானது? அதுதான் கோலிசிஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க. கால் பிளாடர் ஸ்டோன்ஸ்னால வர, அதாவது பித்தப்பையிலேருந்து பித்த நாளத்துக்கு போகிற டக்டை வந்து அடைச்சிக்கிறதுனால உள்ளார இன்ஃபெக்ஷன் உருவாகி அது வந்து பித்த பையே வீக்கம் உருவாக்குறது. இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அது செப்சிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருக்குன்னா இது செப்சிஸ் போக வாய்ப்பு இருக்குன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட் இருக்கும், டயபெட்டிஸ் பேஷண்ட்டோ வேறு ஏதாவது மாத்திரை சாப்பிட்ருக்கவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கேங்க்ரினஸ் கொலிசிஸ்டைட்டிஸாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஆபத்தாகவும் வந்து ஓப்பன் சர்ஜரிக்கு வாரண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், இந்த கால் பிளாடர் வந்து கொஞ்சம் வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீக்கத்தை குறைப்பதற்கான நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன, அதை பத்தியும் இந்த கால் பிளாடர் வீக்கம் வந்து ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்கள் அப்படிங்கிறதுல ஒண்ணு டிஎன்ஏ ஃபேக்டர்ஸா கூட இருக்கலாமா? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த பித்தப்பையில வந்து பொதுவாக இந்த கற்கள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? அந்த பித்தப்பையில வரக்கூடிய பொதுவான ப்ராப்ளம்ஸ்க்கான அந்த நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகே, பித்தப்பையில் நீங்கள் முதல் கேள்வி வந்து
பித்தப்பை அழற்சிக்கு நவீன சிகிச்சைகள் கேட்டிருந்தீங்க. பித்தப்பை அழற்சிக்கு முக்கிய காரணமே பித்தப்பையில் இருக்க கற்கள் தான் நம்ம பேசியிருந்தோம். அப்போ பித்தப்பை கற்களுக்கான தீர்வு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது வந்து பித்தப்பை கற்களால் வர அழற்சியை வந்து நம்ம 3 வகையாக பிரிப்போம், ஏபிசின்னு சொல்லிட்டு. மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லிட்டு. மைல்டாக இருக்கவங்களுக்கு அதே செட்டிங்கில் நம்ம லாப்ரோஸ்கோபி கொலிசிஸ்டமி பண்ணுறது வந்து இதுவாக இருக்கும். மாடரேட் டு சிவியர் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஐவியாக பேரண்ட்ரலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு செப்சிஸ்லேருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டு 6 வாரம் கழித்து அவங்களுக்கு லாப்ரோஸ்கோபி கொலிசிஸ்டமி, அதாவது லாப்ரோஸ்கோபி மூலமாக பித்தப்பை அகற்றுறது வந்து தீர்வாக இருக்கும். இது வந்து பித்தப்பை அழற்சிக்கான நவீன சிகிச்சையாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பித்தப்பையில் கற்கள் வருமானு சொல்லிட்டு. நம்ம இவ்வளோ நாள் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். பித்தப்பையில் கற்கள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம பித்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலும் பைல் சால்ட்ஸும் விகிதம் வந்து சரியாக இல்லாதனால வர பிரச்சனை. அதாவது வந்து சால்வன்ட்டும் சொல்யூஷனும் சொல்லிட்டும் வந்து மாறி மாறி இருக்கிறதால அது வந்து செடிமெண்ட் ஆகுது, கற்கள் உருவாகுது. சரிங்களா? அது வந்து அதுக்கான ஒரு ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். பித்தப்பை கற்கள் உருவாகுனதுனால வர பாதிப்புகள் நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போது நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு கேள்வி டாக்டர். இப்போது நமக்கு பித்தப்பையில் பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நமக்கு அதை நம்ம கவனிக்கவே இல்லை, ஒரு டயக்னைஸ் பண்ணி பார்க்கல, எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணாமல் இருந்தால் என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் டாக்டர்? பித்தப்பை பாதிப்புகள் சொல்லும்போது முன்னாடி காலர் கேட்ட மாதிரி பித்தப்பை அழற்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பித்தப்பை கற்கள் நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம், அது பித்தப்பை அடைச்சிட்டு அது அழற்சி கொலிசிஸ்டடிஸ் வரதுக்கு மோஸ்ட் காமன் அது. அடுத்து வந்து பித்த நாளத்தில் வந்து பித்த கற்கள் கீழே இறங்கி அதை அடைச்சிட்டு அப்ஸ்ட்ரூட்டிவ் ஜாண்டிஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இது இன்ஃபெக்டிவ், அதாவது பித்தம் சுரப்பு வந்து நம்ம குடல் கூட சேர்ந்துருக்கனால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது கொலஞ்சைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது பித்த நாளங்களும் பித்த பையும் சேர்ந்து இன்ஃபெக்ஷனால் வீங்கி போகிறது கொலஞ்சைட்டிஸ் சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப சீரியஸான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அதாவது பித்தப்பை எடுக்கிறது வந்து இப்போ சிம்பிள் சர்ஜரியாக மாறிடுச்சு. அதாவது லாப்ரோஸ்கோபிக் வந்த பிறகு 1 நாள் 2 நாளில் வீட்டுக்கே நம்ம வர வேண்டிய டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வர பிரச்சனை அது. இப்போ நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு இல்லை சில ஆப்ரேஷனுக்கு பயந்துட்டு நம்ம வீட்டில் இதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்குமே வரும் அவசியம் கிடையாது. வந்தால் இந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர்றது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், டைம் எடுத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ யாருக்குன்னா இந்த பாதிப்பு அதிகமாக போனால் கண்டிப்பாக வயது முதிர்ந்தவங்களுக்கு, இன்னொன்று வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, இன்னொன்று வந்து மற்ற வியாதிகளுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்றோம். அதாவது இருதய பிரச்சனைக்காகவோ இல்லை ஹைப்பர்டென்சிவ்காகவோ இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இயல்பாகவே வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அப்போ இன்ஃபெக்ஷன் ஒன்று வரும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அது தீவிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வர்றது சில பேருக்கு வந்து இறப்புக்குமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பித்தப்பை கற்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு வலி இருக்குது, உங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள் தெரியுதுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகுங்க. உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையா இல்லைன்னு அவர் முடிவு பண்ணட்டும். அதுக்கடுத்து தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து ரொம்ப காமனாக வந்து பண்ணுற சர்ஜரி. அதாவது நம்ம ஜிஹெச்லேயே பார்த்தோன்னா வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 10 கேஸ்க்கு மேலே இந்த சர்ஜரி போயிட்டு இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு கண்டிப்பாக 1 நாள் 2 நாளில் நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் இதை விட்டுட்டு நம்ம தள்ளி போட்டுட்டு போகிறதுனால இந்த மாதிரி தீவிரமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கு பித்தப்பை பிரச்சனைகள் பற்றிய நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி.